இந்த சிற்றுண்டிலே சாராய கடை சரோஜா என்று சொன்ன அனைவருக்கும் தெரியும். ஆனால் வீட்டு முன்பதாக எத்தனை ஆண்கள் வருவார்கள். ஆனா இன்னைக்கு எந்த ஒரு ஆண்கள் வரவில்லையே. மொத்த போத்தி மயமாகவே இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் தெரியவில்லை. எனக்கு தினத்தோறு வருபவர்கள் ஏடி சாராய கடை சரோஜா ஆண்டு குறைப்பாங்க. என் வீட்டு கதவை தட்டவே இல்லை. எனக்கு தட்டலன்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பிடவே தோணல. ஏங்க உங்களுக்கு எந்த சரக்கு வேணும் என்கிட்ட கேளுங்க, நான் தரேன். ஏன்னா மாடு போய் முடிச்சு கிடக்குறேன். பீர் வேணுமா? என்ன பீர் வேணும்? கிங்ஃபிஷர் வேணுமா? கிங்ஃபிஷர் தான் வேணும். ஒரு கேஸு. ஏங்க என்கிட்ட 10 கேஸ் இருக்குது. வாங்க சாப்பிடுங்க. எவ்வளோ வச்சுக்கிறீங்க காசு? 10,000 ரூபாவா? 1 ரூபாய் கொடுத்து பாடு கிடையாது. மாடு முறைக்கிற மாதிரி முடிச்சு காடுக்கிறேன். ஐயா ஐயா ஏடா ஒரு பொம்பளை வந்து ஆடுறாங்களே, ஒரு 10 ரூபா கொடுப்பண்ணி இல்லை இல்லையா? அதுக்கு நான் 10,000 ரூபாய் வச்சுக்கணும். பேருமா வேற ஃபோன்பே இல்லையா? நீ கூகுள் பே கூட அனுப்புங்க. இங்கே கையில் கொடுத்துக்க இல்லை, ஃபோன்பேல அனுப்புறாராம். ஃபோன்பேல ஐயா ஐயா எடுத்துக்கிட்டு போரு என்ன மாதிரி இளவுது எப்படியா பழப்பு போறா? எப்படிதான் பழப்பு யாங்க வேணுமா? சொல்லுங்க. லெமன் போட்டா வேணுமா? எது வேணவா? அதான் வேணும். என்ன சாப்பிட அதுக்கு மாடு போடுற மாதிரி போட்டுக்கு மாட்டிக்கு நான் உட்காந்துக்கிறேன். ஏன்னா அது உட்காந்துக்கிறேன். ஏன்னாடா வந்துக்கிறாங்களே என்னப்பா அவங்க வந்து சேர்த்தா நீ வைக்கப்படாது. மாமா நீ வைக்கப்படாது. ஒரு நாள் சாப்பிட்டு பாரு, எப்படி தெரியும்? 1000 வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு ஓட்டர் சாப்பாடு சாப்பிட்டு பாரு. அந்த ஓட்டோட மகிமை என்னன்னு தெரியும். பாரு யாரும்
தானா சரி வரட்டும் யார் வந்து பாக்கலாம் பேர் என்ன சொன்னா சாராய கடை சரோஜா சாராய கடை செய்யாத அக்கிரமமே கிடையாது. அப்படியா? நாட்டில் உள்ள அனைத்து ஆளுநர்கள் இருக்கக்கூடிய பணத்தை நான் இல்லத்துக்கு கொண்டு வந்து மதுவை வியாபாரம் செய்து மதுவிலே அவர்களை மூழ்க வைத்து சிறுக சிறுக கொண்டு விடுகிறார்கள். அப்படியா? பலவிட்டு தாளிகள் அவளால் அறிவித்துக் கொண்டிருக்கிறது இந்த நாட்டில். அவள் உயிரை பிடித்தால் போதும் முதலில் அவளை பிடிங்கள் மயங்க வேண்டாம் பிரபு. சாராய கடை சரோஜா வேணுமா காப்பி வேணுமா புல் வேணுமா கோட்டு வேணுமா கட்டு வேணுமா கோட்டு வேணுமா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் எதற்காக வந்திருக்கேன் தெரியுமா? நான் யாரு, எப்பேற்பட்டவன் என்று அறியாம புரியாம பேசிட்டு இருக்கேன். நான் ஏன் தெரிகிறதா? அந்த வயசு மன்றத்தை ஆளக்கூடிய என் பெயர் தான் நீங்களா ஐயாமா உன்னை பார்த்தா அப்படி தெரிய போட்டு கொஞ்சம் இருக்குது சரி தலைக்கேறி விட்டது. தெரியாம உன் கூட ஒரு பேல் பத்து போய் வந்தாலும் கணக்கமில்ல சித்ராகுப்தன் கணக்கு எழுதுபவனையே நான் தான். என் கணக்கு எழுத்து போறீங்க எழுத்துக்கு முன்னாடி அடா எப்பா இப்பேற்பட்ட ஆளை அடங்கிறது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இவரை பார்த்த உடனே சில்லுந்து இருக்கு எனக்கு உங்களை பார்த்து எப்படி
ஒரு பெண்ணா பெற்றவனா வெக்கத்தை விட்டு எனக்கு கண்டுபிடிச்சு ஒரு முத்தம் கேட்கிறேன் கேட்கிறேன் யாரோ வேலை புடிச்சு கிடைக்கல வெளியே பிடிச்சாலும் இப்பேற்பட்ட பைத்தியக்காரனாக நீ இருக்கக்கூடாது. நான் இருக்கக்கூடாது. நீதான் நீ பைத்தியக்காரி. இப்பேற்பட்ட பைத்தியமாக இருந்தா உன்னை கீழ்பாக்கத்துல சேர்த்து விடுவோம். கம்பெனிக்கு கரெக்டா ஒரு வேசக்கார போடுங்கண்ணா. இது மாதிரி பெல்லால பூச்சி போடுங்களா கப்பல்ல போடுங்க. பல்லால பூச்சி போடுங்கண்ணா. இவன் எல்லாம் ஒரு யாமை. என்னடா இது இவ்வளவு ஐயா ஐயா எப்படி நல்லா மதால பேசிக்கொண்டே இருப்பாங்க. உயிரை கவர் வந்திருக்கலாம். என் உயிரை கவர போறேன். என் உயிரை கவர்வதற்கு யாருமே கிடையாது. சொல்லுங்க என் தாலி அறக்கத்துக்காக வந்து மாம்பா கிட்ட சரி எனக்கு இங்க பாருங்க மாமா பார்த்து உங்களுடைய அழக வட்டி பண்ணி போனா உலகம் சொல்ல வேண்டும். எனக்கு உங்களை பார்த்து எப்படி அத்தா பவானே அதை காட்ட வேண்டிய இடத்தில் காட்டினால் போதும். காரணம் என்னவென்றால் உயிரை பிடிக்க வந்தவன் உயிரை பிடிக்க பாரு. ஆமா முடியுமா? முடியும். முடியத்தான் விடுவடா. ஆனா பெண்ணு பெத்த பையன் கூட விடுவடா. அதற்கான 1000 பேர் காத்து கொண்டிருப்பவர்கள் வேறு, நாங்கள் வேறு. நாங்கள் லேகி வைக்கிறோம், வேறு வைக்கிறோம். பாரு அவனை விடு, அவன் இது தெரிஞ்சு போச்சு. அவனை விட்டு தள்ளு. ஆனா எப்படி உன்னுடைய அழகுக்கு அந்த பெண்ணு தான் அதுவும் ஒரு அழகுதான். எப்படி உன்னை பார்த்தோட அப்படியே அம்மா சுந்தர பையன் அம்மா தனிக்காக வச்சு கொடுங்க. அது வேணாம், என்கிட்ட சரக்கு இருக்கு, அதை நீ சாப்பிடு. உனக்கு தேவையான சைடிஸ் நான் தரேன். எங்களுக்கு சரக்கும் வேண்டாம், சைடிஸும் வேண்டாம். வேண்டாமா? வேண்டாம்.
ஒரு யமனா எப்படி இருக்கணும்? என்னடி என்னடா? உயிரை பிடிக்க வந்தால் இவள் நம் உயிரை வாங்கி கொண்டிருக்கிறாள். இந்த ஊர்ல தெரியுமா? ஆமா ஆமா நான் இருக்கத்தான் இந்த ஊர்ல இளைஞர்கள் அப்படியே என்னடி நடக்கு உனக்கு? என்னையா பிடிக்கணும்னா 40 பேர் இல்ல 400 பேர் 4000 பேர் வந்தாலும் உயிரை பிடிக்க முடியாது. ஏன்னா வரவளுக்கு ஒரு கோட்டை குத்தணும் வச்சுக்கா இந்த ஊரே இறந்துட்டா. ஏன்னா இதுக்கு மயங்காத யாருமே கிடையாது. உண்மை. இந்த மாடு மறைக்கிற மாதிரி மறைச்சுக்கிறாரு அவரு கூட ஒரு கட்டி குத்து வச்சுக்கா இன்னும் கொஞ்சம் மறைச்சு மாபா தண்ணி வந்துக்கிற பாரு ஒரு கோட்டை குடுத்தா அது சாப்பிட்டு நான் யாரடா ஆபச்சார ஆபச்சார கொடுக்க முடியாது. பணம் இருந்தால் வா பணம் இல்லை என்றால் அப்பேற்பட்ட தாசி குடும்பத்தில் பிறந்தார்கள். ஆனா இவனை உள்ளாமா இந்த மாபாத்து பையன் உள்ளாமா என்ன